அன்று வாடிவாசலை காத்தோம், இப்போது நெடுவாசலை காப்போம் என்ற முழக்கத்தோடு கூடியிருக்கக்கூடிய என் தாய் தமிழ் சொந்தங்களே, பகை எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் அதன் கழுத்தை நெறிக்கும் ஆற்றல் எங்களுக்கு உண்டு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளம் தமிழர் பட்டாளத்தை சேர்ந்த வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்று தமிழர்களின் வசந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இதை வசந்த காலம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், இப்போதுதான் தமிழன் சாதிகளை மறந்து மதங்களை மறந்து நான் தமிழன்டா என்ற முழக்கத்தோடு இணைந்திருக்கின்றார். அரசியல் பேதங்கள் இல்லை, கொள்கை வேறுபாடுகள் இல்லை, கருத்து வேறுபாடுகள் இல்லை. எங்கள் தமிழ் நிலத்தை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுக்கவும் தயார் என்ற உணர்வோடு நாம் இங்கே கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இளம் தலைமுறையினர் இப்போது விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். பேரன்புக்குரிய தமிழ் சகோதர சகோதரிகளே, என்னை போன்றவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்கிறது. என்ன நம்பிக்கை என்று சொன்னால், இனி தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானிப்பது வருங்கால தலைமுறைதான் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இனி தமிழ்நாட்டை திருட நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். டெல்லியின் ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க மாட்டீர்கள். எப்போதெல்லாம் தமிழனுக்கும் தமிழ் நிலத்துக்கும் ஆபத்து என்று சொன்னாலும் கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு அணியிலே திறவும் என்பதை ஜல்லிக்கட்டு மூலமாக நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் இந்த தமிழ் மண்ணிலே இனமான உரத்தை ஊட்டுவதற்காக நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இல்லாத ஒரு எழுச்சி, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகான ஈழத்தமிழர்கள் இலங்கையிலே பாதிக்கப்பட்ட போது கிடைக்காத ஒரு பேராதரவு ஜல்லிக்கட்டிலே தமிழ்நாட்டிலே ஏற்பட்டது. அந்த போராட்டத்துக்கு விலக்கேற்றியவர்கள் யார் என்று சொன்னால், பலராலும் நக்கல் செய்யப்பட்ட இளம் தலைமுறையினர். இவர்கள் பீட்சா சாப்பிடுவார்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை மோகத்திலே இருக்கிறார்கள், படித்துவிட்டு வெளிநாட்டு மோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலிலே ஆர்வம் இல்லை, பொதுநலத்திலே ஆர்வம் இல்லை, பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் புதிய தலைமுறைக்கு இலக்காக இருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான இளம் தலைமுறையினர் தமிழ்நாட்டுக்காக மாட்டை காக்கும் போராட்டத்திலே அறவழியிலே நின்று வெற்றி பெற்றார்கள். ஒன்று தெரியுமா, இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் நான் தான் மாணவர்களுடைய அந்த போராட்டத்தை மெரினா புரட்சி என்று சட்டமன்றத்திலே பேசி பதிவு செய்திருக்கின்றேன். இந்த போராட்டம் நடைபெற்ற காலத்திலே நாம் வாழ்வதற்காக பெருமைப்பட வேண்டும். இது தமிழர்களுடைய வசந்த காலம் என்று சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கின்றேன். ஒரு துனிசியாவில் ஏற்பட்ட ஒரு வசந்தத்தை போல், ஒரு எகிப்திலே ஏற்பட்ட ஒரு வசந்தத்தை போல் கருத்து வேறுபாடுகளை மறந்த தமிழர்கள் அங்கே தமிழர்கள் ஒன்று திரண்டு ஜல்லிக்கட்டின் வாயிலாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வகுப்படுத்தும். ஜாதிகளை மறந்தார்கள். ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரனும் பிற்படுத்தப்பட்ட சகோதரனும் கரங்களை இணைத்து கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று முழங்கினார்கள். சிலுவை அணிந்த கிறிஸ்தவனும் தொப்பி அணிந்த முஸ்லீமும் திருநீர் பூசிய இந்துவும் ஒரே களத்தில் இறங்கி அண்ணன் தம்பியாக மாநிலமாக போராடினார்கள். இது யாரும் சொல்லி வந்ததல்ல, தானாக ஏற்பட்ட அந்த உணர்வு. அது மட்டுமல்ல, அந்த மெரினா போராட்டத்தில் 18 வயசு பெண், 20 வயசு பெண், 25 வயசு பெண் இளைஞர்கள் இருந்த கூட்டத்திலே பாதுகாப்பாக உறங்கினார் என்று சொன்னால் அதுதான் தமிழருடைய பண்பாடு, அதுதான் தமிழருடைய கலாச்சாரம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வகுப்படுத்திருக்கிறோம். டெல்லியிலே ஒரு பெண் பாதுகாப்பாக நடமாட முடியவில்லை, பெங்களூரிலே ஒரு பெண் பாதுகாப்பாக நடைமாட முடியவில்லை. ஆனால் போராட்ட காலத்திலே பெண்கள் பாதுகாப்பாக தமிழ் இளைஞர்களால் வழிநடத்தப்பட்டார்கள் என்ற வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். அந்த இனமான உறவோடுதான் நீங்கள் இங்கே நெடுவாசலிலே கூடியிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், மானமுள்ள தமிழர்களே, இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே போன்ற எழுச்சி கூடங்குளத்தில் அந்த மக்கள் போராடிய போது அது கூடங்குளம் மக்களுடைய போராட்டம் மட்டும்தான் பார்க்கப்பட்டது. அது வேதனையாக இருந்தது. ஆனால் இன்று நிலைமை மாறியிருக்கிறது. நெடுவாசல் போராட்டத்தை தமிழ்நாட்டுடைய தலைவாசல் போராட்டமாக மக்கள் பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள்.
ஒட்டுமொத்த இந்தியாவும் நடுங்கியிருக்கிறது. இந்த நடுக்கம் நீதிக்கு ஆதரவான நடுக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் உலகம் முழுக்க இயற்கை வளத்தை காப்பாற்றுவதற்காக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா உலகமெங்கும் வகுப்படுத்தக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய நியூயார்க் நகரத்தில் மீத்தேன் எடுப்பதற்கு தடை விதித்திருக்கிறது. ஆக உலகத்துடைய வல்லரசாக சொல்லக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய நகரங்களிலே தன்னுடைய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறது என்று சொன்னால் இதே போன்ற ஆக உலகமெங்கும் இயற்கை வளத்தை காப்பாற்றுவதற்காக அந்தந்த அரசுகள் துடித்துக் கொண்டிருக்கின்றன, தன் மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது? கூடங்குளம் அணு உலை என்பது மேற்கு வங்கத்தில் வங்காள மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட ஒன்று. கூடங்குளம் அணு உலை என்பது கேரள மக்களால் மலையாளிகளால் விரட்டியடிக்கப்பட்ட ஒன்று. மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் விரட்டியடிக்கப்பட்ட கூடங்குளம் தமிழ்நாட்டிலே அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழர்கள் என்ன குப்பை தொட்டிகளா? தமிழர்கள் என்ன இழிச்சவாயர்களா? தமிழ்நாடு என்ன புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாநிலமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லக்கூடிய காலம் வந்தது. எனக்கு பெரிய ஆதங்கம் என்னவென்று சொன்னால் இப்படி இயற்கை வளத்துக்காக சுற்றுச்சூழலுக்காக இது போன்ற உயிரிழச்சி மிக்க போராட்டங்கள் நடைபெறக்கூடிய காலத்தில் இதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஐயா நம்மாழ்வார் உயிரோடு இல்லையே என்று நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறோம். என்று சொன்னால் வாழ்நாள் முழுக்க இயற்கையை பாதுகாப்பதற்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக ஒரு மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்ட அந்த தலைவர் இன்று இல்லை. ஆனால் அந்த நம்மாழ்வார் விதைத்த விதைதான் இன்று வளர்ந்திருக்கிறது, உரத்தை கொடுத்திருக்கிறது, உணர்வை கொடுத்திருக்கிறது, உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த நிலையிலே ஒரு விஷயத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எப்படி கட்சி வேறுபாடுகளை கடந்து ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையாக இங்கு நின்ற காரணத்தினால்தான் தமிழக அரசு நேற்றைய தினம் இந்த திட்டத்துக்கு நாங்கள் அனுமதி வழங்க முடியாது, ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. இது மக்களுடைய எழுச்சிக்கு கிடைத்த போராட்டம், உங்களுடைய ஒற்றுமைக்கு கிடைத்த போராட்டம். இதே போன்ற ஒற்றுமை உணர்வோடு தமிழ்நாட்டுடைய இயற்கை வளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். சட்டமன்றத்தில் நான் தெளிவாக பேசினேன். ஐயா நம்மாழ்வார் அவருடைய பெயரை பதிவு செய்து இனி ரசாயன உரங்களுடைய பயன்பாடு குறைக்கப்பட வேண்டும், இயற்கை உரங்களை கொண்டு விவசாயம் நடத்தப்பட வேண்டும், மக்களுடைய ஆரோக்கியம் காக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் உரையாக பதிவு செய்து அமைச்சரிடம் நான் பதிலை பெற்றேன். அதே போன்றுதான் இந்த சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 15வது சட்டமன்றத்தில் காற்றில் ஈரப்பதத்தை உறிந்து நிலத்தடி நீரை உறிஞ்சி சுற்றுச்சூழலுக்கும் தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கருவேல மரங்களை தமிழக அரசு அகற்ற வேண்டும் என்று முதலிலே பேசிய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் என்பதை நான் பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அளப்பரிய தாகத்தை கொண்டு ஐயா நம்மாழ்வாருடைய உணர்வோடு பங்கேற்ற வேண்டிய அடிப்படையில் தான் எந்த பாராபட்சமும் இல்லாமல் சென்னையிலிருந்து புறப்பட்டு உங்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வெளிநாட்டு உலகால் நம்முடைய மண் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய மண் மலடாகிக் கொண்டிருக்கிறது, மரபணு மாற்ற விதைகளால் நம்முடைய உணவுப் பொருட்கள் கெட்டுக் கொண்டிருக்கின்றன, தலைமுறையுடைய ஆரோக்கியம் நாசப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்தையும் பாதுகாக்க நாம் ஒன்று திரள வேண்டும். இன்றைய தினம் உங்களுடைய போராட்டம் தான் அரசையும் நீதிமன்றத்தையும் பணிய வைக்கிறது. இன்னொரு போராட்டத்துக்கும் தமிழ்நாடு இன்று இருந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால் தாமிரபரணியில வெளிநாட்டு பாடங்களுக்கு தண்ணீர் எடுக்க உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. தெரிகிறதா? உயர்நீதிமன்றத்துக்கு விளை வைத்து விட்டார்கள் அந்நிய குளிர்பான நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் என்பதுதான் உண்மை. தண்ணீருக்கு மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். 142 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வறட்சி நிலவிக் கொண்டிருக்கிறது.
பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்திலேயே மனிதர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்திலே நம் வீட்டு கால்நடைகளுக்கு தண்ணீர் இருக்குமா என்று தெரியவில்லை. விலங்குகளுக்கு பறவைகளுக்கு தண்ணீர் கிடைக்குமா என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் அந்நிய குளிர்பானங்களுக்கு தாமிரபரணி தண்ணீர் தாரை வார்க்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதுகாக்க எப்படி அலங்கநல்லூரிலே மக்கள் போராட்டத்தை கொளுத்தி போட்டார்களோ, இப்போது நெடுவாசலில் நீங்கள் எத்தகைய தீயை நீங்கள் பற்ற வைத்திருக்கிறீர்களோ, அதே போன்று தமிழ் நிலத்துடைய உரிமைகளை காக்க, மண் வளத்தை பாதுகாக்க, இயற்கை நீராதாரத்தை பாதுகாக்க சாதிகளை மறந்து, மதங்களை மறந்து, அரசியல் பேதங்களை மறந்து நாம் அத்தனை பேரும் தொடர்ந்து அண்ணன் தம்பிகளாய் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு நெடுவாசலிலும் காவிரி டெல்டா படுகையிலும் ஒரு சொட்டு மீத்தேன் போன்ற ஹைட்ரோ கார்பன் போன்ற எந்த ஒன்றையும் உயிர் உள்ளவரை எடுக்க முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாவிட்டால் தமிழர்கள் தலைக்கே உரிய போராட்ட முடிய அதை புரிய வைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் அத்தனை பேரும் உங்களோடு இருப்போம். தமிழ்நாடு உங்களோடு இருக்கும். சமரசம் இல்லாமல் உணர்வு பூர்வமாக உங்களுடைய போராட்டங்கள் வெல்ல எங்களுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தமிழரின் இனமான போராட்டம் வெல்லட்டும், தமிழருடைய மண்ணுரிமை போராட்டம் வெல்லட்டும், தமிழருடைய வாழ்வுரிமை போராட்டம் வெல்லட்டும், இயற்கை வளங்களை பாதுகாப்போம், ஐயா நம்மாழ்வார் போன்ற தலைவருடைய குறிக்கோளை வென்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பாக பேசி நல்ல கருத்துக்களை நமது மாமன்றத்தில் பதிவு செய்த நாகை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்சாரி அவர்களுக்கு உலாக்குழுவின் சார்பில் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நெடுவாசலில் ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் என்று கேட்டார்கள். அருமை தாய்மார்களே, சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, நாம் தேடி தேடி சென்றோம்.